அது துவாபதி யோகமா? ஆமா. இது கலி யோகமா? அதுதான் அப்படி. கீழே விழுந்து உங்க அப்பா அழுந்து புலமனார் இடத்தில். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கொண்டு வந்து ராணி அம்மா தொடர்பு இருக்கிறதா வியாபாரம் தான் இருக்குது. என்ன சொன்னார் தெரியுமா? அப்படி அந்த சாங்கி நீங்க வேண்டும் என்றால் ஒரு ஆட்டுக்கடையை கொண்டு வந்து அதை கொண்டாந்து அதுக்கு மாலை எல்லாம் போட்டு அது தாலி கட்டினால் ஆட்டு காலில் எடுத்து உன் கழுத்துல தாலி கட்டினால் அந்த ஆடு உடனே மடிந்து போய்விடும். மந்திர வந்து கல்யாண மாலை பந்தல போட்டு மேல மாலை நிறுத்தி அந்த ஆட்டுக்கடாயை வந்து கழுத்துல தாலி கட்டினா அந்த கடாய் செத்து போயிடும். அப்ப நம்ம அடுத்து கல்யாணம் பண்ணா கொண்டு வந்து கோஆபரேட் பண்றீங்க. கோஆபரேட் பண்ணி நீ போற குன்றி இப்படியா ஆடுகிற கொண்டாந்து ஆடுகிற கொண்டாந்து கேளப்பேன். அப்ப ஆடு கூட அது கொஞ்சம் மூடி ஆட்டுக்கு ஆயிடுச்சு என்ன சொன்னாங்க? அவ சொல்றா தப்பு கட்ட பூஜை திப்பு கட்ட பூஜாவ எங்க அப்பா மனநாள் நிறைய ஆடுமை சார். ஆமா இல்லையா? ஆடு 4 கிடாய் விட்டுனாரு. அரியா பிள்ளை இப்ப வெளியே வரணும்னா உனக்கு கறி பாருக்கு அரிசி சொல்ல அப்படியாத்தான் என்னமோ போய் பார்த்தேன். நீ யாரனா ஒதுக்கணும் நாங்க மட்டும் நான் கம்மியா பண்றீங்களா? பண்ணி எது பார்த்தேன் நான் ஏதோ பண்ணி அத்தான் கறி குழம்பு வைக்கலான்னு கறி குழம்பு வைக்கலான்னு மட்டும் புளி வைக்கணுமா எப்படி புளி வைக்கணும்? கறி குழம்பு கறி குழம்பு புளி எவ்வளவு அப்பே அரசா அப்பே பெண்ணாடு அப்பே மருமாவே பேர்பட்டவா உருப்படி பண்ணுவாளா? சமாளிச்சு அழகான கட்டி அழகா அந்த ஊடு இருந்தா அதுக்கு வர பாரு உள்ள வச்சுட்டுங்கிறான். தொம்பியோட வச்சு தோலத்தை கலிக்கலா புளி போடாத பொண்டிய போடு. புண்டியவா அது கூட பொண்டி கூட போடலாம். சோறு ஆகலான்னுக்கிறான். அரிசி எவ்வளவு போறது, தண்ணி எவ்வளவு ஊத்துறது? நீ புது மருமாவா? நானா புதுசு வந்துங்க. எவ்வளவு தண்ணி வைக்கணும், எவ்வளவு அரிசி போடணும், எவ்வளவு ஆக்கணும்? சரி நான் எனக்கு எதாச்சும் நான் சொல்றேன். இவ்வளவு அரிசி 8 லிட்டர் தண்ணி ஊத்தலாமா? இதுலயே அரிசி 8 லிட்டர் தண்ணி. அப்ப என்ன ஆகும்? அது தெரியல எனக்கு. எப்படி ஆகும்? நீதான் சொல்லணும். எப்படி இதெல்லாம் நடந்து உண்மை தானே தாய்? ஆமாம்மா. மட்டுமா அப்பங்காரை போனாயே ஒரு நாள் தனியாக ஆத்தங்கரைக்கு குளிக்க போனது உண்மைத்தானே? ஆமா போனா ஒரு பெண்ணு இருந்தா ஆத்தங்கரை குளிக்கத்தான் செய்வாங்க. ஆமா துணி எல்லாம் கழிச்சு என்ன பண்றாங்க? பாத்ரூம் கிடைக்கிறாங்க. உள்ள வயசுக்கு வந்தா கூட சரி. ஆமா அந்த பாத்ரூம்ல குளிக்கிறது ஆச்சாரத்திலே படுத்துக்கிறது. ஆமா அப்பெல்லாம் அப்படி இல்லையே. வயசுக்கு வந்தாலே பள்ளியில குடிச்சு போட்டு அந்த பொண்ணு அப்படியே போய் ஆத்தங்காயில குளிச்சுட்டு அந்த 12 நாளா 15 நாள் அப்படித்தான் இருக்கணும். இப்ப இல்லையே. இப்ப அப்படி அதான் மழை போயிடுச்சு. அப்படி ஆத்துக்கு போனது உண்மை தாண்டி. அப்ப ஆத்துக்கு போய் என்ன தெரியுமா?
போய் குளித்துக் கொண்டு இருக்கும் போது ஆமா நிறுவனத்தோட தண்ணியில் குளித்துக் கொண்டிருந்தாய். ஆமா. அப்பொழுது திடீர் என்று மழை பெய்ய ஆரம்பித்தது. அங்க இருக்கிற துணியெல்லாம் அந்த காத்து வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த பங்குனி மாசம் காத்து வருது. நீ அம்பளமா குளிச்சியா அப்ப வந்து எப்படி இருந்தனுங்க அப்படி தனியாக குளித்தாய். அங்க இடி பெரிய இடியாக இடித்தது. என்ன நடந்தது தெரியுமா? அப்படி திடீர்னு காத்தடிச்சு இடி இடிக்கும் போது ஒரு பெரிய பெரிய பழமா இருந்துச்சு. ஒரு குளத்தங்கரை பக்கத்துல ஒரு பெரிய பலாமரம் இருந்தது. அப்பொழுது அந்த பலாமரத்தை இங்க ஓடி போய் பயத்துல ஓடி போய் அந்த பலாமரத்தை சேர்த்து பிடித்தாய். ஏமா ஒரு பெண்ணு தனியா குளிச்சா யாரும் பக்கம் இல்லைங்க. மழை வராத மழை காத்து மழை வந்து மின்னி இடி இடிச்ச பயன்தானே பயன்தான். அதனால மரத்தை சேர்த்து பிடிச்சாங்க. மரத்தை சேர்த்து பிடித்தாய். அப்ப மரத்தை சேர்த்து பிடிக்கும் போது ஒரு பலாரிசி ஒருவர் அந்த மரத்தில் வேண்டி நாளாக சாபத்தனால் அந்த மரத்திலேயே இருந்தார். தவம் இருந்தார். தவம் இருக்கும் போது யாராக கன்னி பெண் இருமணத்தோட கட்டி பிடித்தால் அந்த சாபம் கழிந்து விடும் என்று அவருக்கு நிபந்தனை. அப்படி நிபந்தனை இருக்கும் போது போய் சேர்த்து பிடித்த உடனே அந்த பலாரிசியினுடைய சாபம் நீங்கி விட்டது. சாபம் நீங்கின உடனே இடத்துல அவர் சேர்ந்து விட்டார். சேர்ந்த உடனே என்ன அது தெரியுமா? அது என்ன பிளாரிசி புள்ள கொடுத்தான். இப்ப நாம எல்லாம் இருந்தா யாரு நின்னுக்குவாங்க? இப்ப ஒரு ஏற்கிறாங்க. என்ன வாதுறேன் கம்பிடிக்கிறது கொங்கு மாடுறது பூஜைன்ற மாதிரி பரவாயில்லைய வேலை நாங்க உள்ளாக்கிறது வெளியே வரணும் பாரு. உடப்பு கட்ட பாரு என்ன அத்தன் பார்த்தேன். இப்ப பெனாரிசி உனக்கு புள்ள கொடுத்த உண்மையாத்தான் எங்களுக்கு ஒருத்தையும் பேசி கிடந்தீங்களா தான் நான் கேட்டேன். எனக்கு தெரியும் எனக்கு என்ன தெரியுமா? கருத்ததெல்லாம் பால் தெரியுமா? கருத்தெல்லாம் தண்ணி தெரியுமா? உத்திமி 4 பேர் நானும் உத்திமையாத்தான். ஏதோ எங்க மாமா கிட்ட போய் 100 புள்ள பெத்த சொல்றதே கேளு. அதெல்லாம் பலாரிசிக்கிட்டு போய் எத்தனை புள்ள பெத்த? பலாரிசி பெரிய பலாப்பழம் பழத்துச்சு. அந்த பழத்தை எடுத்து வீட்டு வச்சிருந்தேன். வேற என்ன அடங்காத பூஜை எடுக்கிறேன். அந்த பெராரிசி உன்னிடத்துல சேர்ந்த உடனே நீ கர்ப்பமாகி விட்டாய். கர்ப்பமாகி என்ன தெரியுமா? அப்படி நீ அப்படி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அப்படி 6 மாதம் 7 மாதம் என்று சொல்லி 10 மாதம் ஆனது. 10 மாதம் ஆகியும் உனக்கு குழந்தை பிறக்கவில்லை. அப்பொழுது முதலாக குந்தி அம்மாவுக்கு தருமருக்கு குந்தி அம்மாவுக்கு முதலாக தருமர் பிறந்து விட்டார். ஆமா. அப்பொழுது நீ என்ன செய்ய தெரியுமா? அப்படி முதலாக தருமர்
கணவர் பிறந்தார் என்று தெரிந்த உடனே ஆமா எனக்கு குழந்தை பிறக்கவில்லை என்று அம்மிக்கல் எடுத்து அடிவயிறை குத்தி விட்டாய். உண்மைதானே? அப்படி அடிவயிறை குத்தி அந்த ரணம் ஆறாக ஓடிச்சு. அதை குரு பெரியவர்கள் பார்த்து அதை என்ன செய்தார்கள் தெரியுமா? அது மண் சொப்பு வாங்கிட்டு வந்து மண் கலசம் வாங்கிட்டு வந்து அதை 100 கலசம் வாங்கிட்டு வந்து அதை கொண்டாந்து உதரத்தை எல்லாம் வாரி அதில் வைத்து கோழி அவை எப்படி காக்குதோ அது போல் உன்னை அவை காக்க வைத்தார்கள். கோழி போட்ட கோழி நல்லா குடுக்குறத அதே மாதிரி கோழி பண்ணிக்கிறாரு. நான் உனக்கு அடிக்கிறது பண்ண ஏன்னா உனக்கு அந்த கையிலுமான இந்த கையிலுமான ஏன்னாத்துக்கு நமக்கு நீ சொல்லு கையோடு புடிச்சு கிடக்குற கை கோழி என்ன கோழி கொக்குன்னுச்சு. தாயே அதான் இதுக்கெல்லாம் ராத்திரிக்கு அனுபவிக்கிறேன் எனக்கு தெரியும். நீ அனுபவிக்க மாட்டியா? பூரா சாப்பிட கொடுக்க போறாங்க. எடுக்கா நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை கால் கை ஒடிப்படி ஆர்டர் விட்டு நினைக்க கவனிக்குவாங்களா? அது வேணா அவனுக்கு கிட்ட கோழி உண்ணி வாத்து உண்ணி கோழி மாதிரி அவங்க அது இல்லடி எத்தனை குஞ்சு பேச்சேன் அப்ப ஒரே கோழி கொடுத்தாரு. அது 10 மட்டும் அந்த கோழி என்ன ஆச்சு? கோழி கொக்குன்னுச்சு. என்னமோ வாங்கி மாதிரி 99 குஞ்சு ஒரு பொட்டு கோழி போனா போய் போகுது. அவளை கோழி அடிச்சு பண்றாங்க செப்பத்தை கட்டவள என்னமோ எடுத்து குத்திக்கினே நாத்துக்கு அம்மிக்கல்ல எடுத்தா அடிவயிறை குத்தி எடுத்து நெக்கு உப்புமா கிண்டலான்னு உப்புமா போட்டு கிண்டலான்னு எத்தனை மூட்டு உப்பு போட்டு சொன்னா நாங்க ஆயா கிட்ட போடவே இல்லையா? எனக்கு தெரியலையா? இல்லையா? இல்லையா? ஆக்கல சொன்ன ஆக்க மட்டும் சொல்றதே இல்லையா? எப்பயுமே சொன்னா என்ன சொன்னா அப்படி நீ கல்லை எடுத்து குத்தனாய் அது உதரத்துல பிடித்து வைத்தார்கள். கோழி எப்படி அவை காத்ததோ அது போல அவை காத்து வந்தாய். அப்படி காத்து வரும்போது முதலாக உன் மகன் துரியோதனன் பிறந்தார். அப்பாரம் ஒருவரத்தலா பிறந்தார்கள். 99 பேரு ஆண் பசங்க, ஒரு பெண் பிள்ளை. 100 பேரு. உண்மைதானே? இந்த காலத்துல பெப்பாங்களா? 12 பெப்பாங்களா? அதை நானும் ஒண்ணு பெத்துக்கலாம் இல்ல முனிவருங்க வரம் கொடுத்தாங்க. அது உறுப்பினம் ஆச்சு. அப்படியா? நான்லாம் பெக்க முடியல. இந்த காலத்துல பெக்க முடியாது, அந்த காலம் 100 பிள்ளை பெக்க முடியாது. அப்படியா? மருமக்க சொப்பராத்தீங்க அவனுக்கு எது சந்திச்சிருக்கமோ மாமியா கொலிக்கா போயிருந்தா கூட பாரு பாப்பரை போட்டு பையன் கூப்பிடுவார் சொல்லு. வேற வேலைக்கு சொல்லு தாண்டியம்மா உனக்கு போய் சொன்ன கம்முன்னு நெரிசிக்கா வாயில் வச்சாலும் கடிக்கவே தெரியாது எங்க அத்திக்கு. தச்சு முடிஞ்சிருவா சரி அத்தா இதெல்லாம் நடந்தது. இதுக்குமே நடக்க போறது என்ன தெரியுமா? சொல்லுமா சண்டை நடக்கும். அப்ப என் கணவர் கையில் இருக்கும், பேமதுரை கையில் இருக்கும் உன் மகனுடைய படியை முடிப்பார். பீமதுரை அவங்க பேர் சொல்ற அம்மா பாவனை. நான் ஏன்னா மலைநாட்டுக்கு வரச்சு இல்லையா, அதனால பாவனை. அப்ப எங்க மகன் செத்து போனான். கண்டிப்பா. இந்த மாரியம்மா சத்தியமா? மாரியம்மா சத்தியமா? உனக்கு தலை சத்தியமா? எனக்கு தலை சத்தியமா? ஐயோ 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 ஐயோ
வருத்தப்பட்டு நிக்கிறேன் கோடி புத்தி சொல்வாரு ராஜா தலை வீசிட்டு தண்ணி தடம் போனேன் தகுதி புத்தி சொல்வாரு உனக்கு மஞ்சா சைக்கிள் வண்டியே அது மல்லாபுரம் போகும் வண்டியா மல்லாபுரம் நிதியில மனம் குறைஞ்சு நிக்கிறேன் ராஜா நீ செத்து போயிருக்கியா ஐயோ ஏய் எழுதிடா செத்து போயிருக்கா நாங்க தாலி எடுத்துருங்களா ஐயோ மொத்தமா அடிக்கடி மொத்தமா அடிக்கிறது தெரியல நான் தாடி மதம் ஒழுங்க போட்டு குறைச்சி வந்தா குறைச்சி வந்தான் ராஜா ஐயோ ராஜா வானங்க குறைச்சி வந்தான் அவள் வன்மையை குறிவரைத்தாள் தெய்வ குறைச்சி வந்தான் தேவையான குறிவரைத்தாள் உலகத்துல ஏதோ ஒரு குறைச்சி வந்தான் மலைநாட்டு குறைச்சியா அப்படி வானவ குறைச்சி மாதிரி இருந்தாங்க உம்மால வாழுக்குயின்னு சொல்லிட்டான் சொல்லிட்டான் அது மட்டும் எங்க அக்கால தேஞ்சு கூதின்னு சொல்லிட்டா என்னைய மட்டும் ஒண்ணு சொல்லல எங்க கடை கூட்டிக்கிட்டு பாரு பாப்பாவ அவளை புழைச்சு கூதின்னு சொல்லிட்டாளே ஓங்கூதி கருங்கூதி பல்லிடிச்சு பார் குறைச்சி அங்க இருக்கிறானா ஏன் நீ உருப்பியா நீ உருப்பியா நீ உருப்பு தெரியுமா ஒரு அகிலம் நான் மட்டும் கத்து வச்சு பேசுறதுல நீ நல்ல தாயே உனக்கு கூலி கும்பிடுமா அதான் குறைச்சி பாரு குதிரை கட்டில் போட்டா இருக்கிறான் வேண்டிய நான் வந்தாலும் வந்துட்டான்றீங்க வரலானு வரலன்றா பரவாயில்லையாண்ணா சாமியா வீட்டுக்காரா என்ன சொல்றீங்க குறைச்சி நடக்கிறது சொன்னான் நடக்க போறது சொல்றான் எதிர்காலத்தை போற சொல்லிட்டாங்க நீங்கன்னா பாரு 10 to 14 நாள் சண்டை நடக்குமா நீங்களா சித்திரிங்க நாங்களாம் தேடி நான் சாவறதாவது ஒண்ணாவது ஏண்டி அப்படி சொல்லி எறும்பு பாருங்க எறும்பு அப்படியே மூடிய காட்டி அவங்களுக்கு கொடுத்துருவியான் தரமாட்டான் நடக்குமா அறுக்குவே நீ போய் நான் எனக்கு சாவே கிடையாது நீ அனுப்பி இப்பயே கழிச்சிட்டு வேற யாரும் ரெடி பண்ணிட்டுமா ரெடி பண்ணிக்க ஏய் மாமா அங்க வாங்க குதிரை நான் கூட்டு வாங்கம்மா
மசிராஜா மசிராஜா மசிராஜா. ஏய் குரமாது என்ன சொல்ற? மசிராஜா இல்ல மகாராஜா. ஓ மகாராஜா. ஆமா மசிராஜா மசிராஜா. ஏய் மறுபடியும் அதே சொல்லிக்கிறேன். கோமன்டோடா சாமி. கோமன் கிடையாது கோவம். அப்படியானா ஏதோ குறி வரைக்கிறியாமே என்ன குறி சொல்ல போற? அப்படி இது வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் எங்க மனைவிக்கு எல்லாம் குறி சொல்லி இருக்கிறீங்க. நீ எனக்கு குறி சொல்லுன்னு சொல்ற. அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? தான் பாரேண்டி ஓ ராஜா மன்னா நான் உங்களுக்கு குறி சொல்ல வேண்டுமானால் நெல்லு விதை கொண்டாந்து கீழே பரப்பி விட்டீங்களா அது மேல நின்று உங்களுக்கு வருங்காலம் போர்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய எல்லா குறியும் சொல்கிறேன் சாமி. அப்படியா? ஆமா. சத்தியவாக்கம். ஆமா குறி கரெக்டா சொல்லுமா? பறிப்புடுறாங்க நெல்ல. ஆகட்டும். 10 8 18 ஓ ராஜா மன்னா மகாராஜா. அப்படி 10 8 18 நாள் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் என் கணவர் கையில் பீமதேவ கையில் இருக்கும் கதையால் உன் கொடியை முறித்து. யார் உன் கணவரா? இல்லை பாவனை. பாவனை. ஆமா. அப்படி கொடியை முறித்து அதுல வர உதரத்தை எடுத்து தலைக்கு எண்ணெயாகவும் உன் மார்பில் எடுத்து எனக்கு தலைக்கு சீப்பாகவும் உன் பூங்குடல் எடுத்து எனது தலைக்கு பூ எழுத்தலைக்கு இல்லை. அது பாவனை. பாவனை இது குரத்தினுடைய பாவனை. நான் மலைநாட்டு குரத்தி. அதனால் இது எனக்கு பாவனை. அப்படி எடுத்து வச்சு முடியும். நீ 10 8 18 நாள் யுத்தத்தில் நீ மடிந்து போவாய். அப்படியா? ஆமா. ஏய் குருமாவே என் திசை மன்னர்களே ஓடி வாருங்க. இந்த பாண்டவர் எங்க செத்து போயிட்டாங்க மாண்டு போயிட்டாங்க. நாம வந்தோங்க முதல்ல அந்த குருத்திய உருவம் எடுத்து அனுப்பிக்கிறாங்க. ஆமா அப்படின்னு அவங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சிட்டுங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. அந்த குரமாதை விடக்கூடாது. ஆமா கை விலங்கு கால் விலங்க கட்டி நடந்து காட்ட சொல்லு. ஏய் குரமாதை நம்மளுக்கு சொல்றத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நடந்து காட்ட பார்க்கலாம். தெரிஞ்சு போச்சு. விடக்கூடாது பிடிச்சி கை விலங்கு கால் விலங்க போட்டு சிறுசாலையில் கட்டுக்கிறான். அடிச்சா தானா அவங்க அப்படி ஆகட்டும். கட்டுற கைய கையை நீட்டும் அப்படியே.
கேளுங்கள் அண்ணா. என்னையே இப்படி எனக்கு பாஞ்சாலி என்று அறிந்து என்னை கையை கட்டி என்னை இந்த குதிரை சாவடியில் அடித்து விட்டார்களே அண்ணா. நீ இந்த வேலை வந்து என்னை காக்க வேண்டும் அண்ணா. மாமாவை கணக்கு எப்படி என்றால் பாஞ்சாலி அசுராபுரம் அனுப்பினோம் அல்லவா? அவர் சென்று புரிய வைக்கும் போது துரியோதன் ஜாடை அணிந்து அவனை கால்களை கையில் கிட்டு சிறையில் அழைத்திருக்கிறார். இப்போது அழுது கொண்டிருக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே குரோனை போல வேடம் தரித்து அங்கே சென்று அந்த அவரை அலங்கம் செய்து அவரை அடித்து அவர் பாஞ்சாலியை மீட்டு வர வேண்டும். நான் துரியோதனை போய் அப்படியே மாமா பயமெல்லாம் போயிடும். அப்படியே கொரோனா வரமாமா கண்ணால தர்பாரிக்கு கல்லையங்க கல்தாசாமி என்ன சொல்றாங்க? கலந்தசாமி குதிரசாமி ஒண்ணுமே புரியல சார். 7:30 காலம் 3:30 காலம் எனக்கு ஒண்ணுமே புரியல சார். இந்த பாசலாம் எனக்கு தெரியாது. நான் பேசுறது உனக்கு புரியல கழுதுசாமி? புரியல சாமி. என்ன அந்த பொன்காமுட் சாமி புரியலையா? கவுண்டர்ன்றானா? சரி சாமி சொல்லு. கோமணத்தை விடக்கூடாது சாமி. நீனு கோமணமெல்லாம் நான் கட்டுறதில்ல. கட்டுறதில்லையா? அன்னைக்கு கட்டி வந்த சாமி. அது சமயத்துக்கு கட்டிக்கிறது இப்பெல்லாம் நல்லா இருக்கிறோம். ஓ நல்லா இருக்கிற சாமி. கட்டி போட்டுங்கிறோம் சாமி. நாங்க அந்த மலை சந்தில தங்குறோங்க சாமி. எந்த மலை சந்தில? தமிழ மலை சந்திலியா? உனக்கு தெரியவே தெரியாத சாமி. தமிழமான சந்தில தங்குறோம் சாமி. ஓ தங்கினீங்க? ஆமா. நாங்க யாராரு தெரியுமா சாமி அங்க தங்குவோங்க? யாராரு? எங்க அக்கா. உங்க அக்கா நீனுமே? உங்க அக்கா எங்க? அவங்க அக்கா. எங்க எல்லாரும் சேர்ந்து அங்கேயே தங்குவோங்க சாமி. அங்கேயே சேர்ந்து தங்குறீங்க? சாமி எங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நாங்க எல்லாம் ஒன்னா ஓத்துக்கோங்க சாமி. எல்லாரும் ஒன்னாவே அக்கா தங்கச்சி தம்பி எல்லாம்? ஆமா ஆமா. எப்படி? ஓ எல்லாம் ஒன்னா சேர்த்துக்குவீங்க கூட்டமா? ஆமா சாமி. சாமி எனக்கு ஒரு 10 ரூபாய் போடு சாமி. 10 ரூபாய் போடு சாமி. சாப்பிட்டு எங்க போன இல்ல போட்டா சாமி சாமி ஒரு 10 ரூபாய் போடு சாமி. அது போகும்போது போட்டு அனுப்புறான் சாமி. ஒரு 10 ரூபாய் போட மாட்டேங்கிறாங்க. கவுண்டர் சாமி. கவுண்டர் சாமி ஒரு 10 ரூபாய் போடு சாமி. புத்தி அந்த மாதிரி குறை புத்தி 10 ரூபாய் எடுத்து போடலாமா? அப்புறம் கெஞ்சி கேட்டு சாமி அது போட முடியல.
சாமிக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும், ஒண்ணு பண்ணி அனுப்பிடுறேன். சாமிக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது சாமி. சாமிக்கு அவன சாமி பாத்தியா நீனுங்கிறிய பாரு, கண்ணு சரியில்லை, இவனுக்கு வாய் சரியில்லை, ஆமா சாமி. இவனுக்கு செய்வனத்தான் பண்ணி வைக்கணும். சாமி இப்ப போட்டுது எங்க பார்த்தாலும் போட்டு பக்கம் தான் பேச்சு. ஆமா சாமி. சரி பேசினு போ. இருந்தாதானே போடுறது. நான் ஆறு சாமி. நீ ஆறா? எந்த ஆறு? நான் ஆறு சாமி. ஆறு தண்ணியா இல்ல, எந்த ஆறுன்னு தெரியல. சாமி அடிச்சுக்கிறோம் சாமி. அடிச்சு முடியா? நான் ஆறு அது சாமி. மட்டும் நல்லா வருது பாரு. அடிச்சு மூடு விடுறது மட்டும் நல்லா வருது. அதே தானே நீ ஆறு இருந்தா என்ன டேமா இருந்தா குட்டியா தானே எனக்கு என்ன போனது சாமி போடா. நான் ஆறு சாமி. நான் ஆறு சாமி. நீ யாரா சொல்றா? அப்படியா? கலைந்ததில் விஜயம் சாமி, என்னோட மனைவி இந்த வழியாக போனதை பாத்தியா? இந்த வழியாக போனதை பாத்தியா? அவ எப்படி இருப்பா தெரியுமா? கருப்பு சீலை கட்டின்னு கையில குழந்தைய வச்சுக்கின்னு இப்படி போனதை பாத்தியாப்பா? பார்த்தோம் பார்த்தோம். ஆ, போனீங்களா இப்படி? இந்த வழியாவா? ஆமா. எங்க போயிருப்பா? இந்த ஊருக்கு இந்த சமத்திலே போய் சேர்ந்தாங்க, அந்த பக்கமா போயிருக்கிறாங்க. ஆ, போய் தேடி பாருங்க. போனாலும் வரலையே. ஆ, இங்கெல்லாம் வந்து ஆ, நல்லது கேட்டு சொல்லி ஆ. எல்லாம் சொன்னாங்க எங்களுக்கெல்லாம். ஆ. சொல்லிட்டு இந்த வழியா மேல வீதியா போயிருக்கிறாங்க. ஆ. போய் பாரு முன்னாடி. பெண்டாட்டியா தேடி வராரா? இப்போது என்னை போன்று பொருட வேடம் அணிந்து பொருத்தியாக சென்ற என் கண்டாட்டியை தேடி செல்கிறேன். கண்டாடி தேடி செல்லு. பார்த்தால் தெரிவி. ஆகட்டும். அடே மந்திரி, என் பெண்டாட்டியவே எங்க இருந்தாலும் சரி யாரா கட்டி வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவன் குச்சி மாளிகை கட்டி குச்சி மாளிகை கட்டி என் மனைவியார கட்டி வைத்திருக்கிறதா சொன்னாங்க. இப்போது அவன் எப்படியாப்பட்ட மன்னனாக இருந்தாலும் சரி, ஆமா, எப்படியாப்பட்ட அரசனா இருந்தாலும் சரி, அவன் மனைவியவே நடுவீதி கொண்டு வந்து நானு துஷ்டம் செய்யாம விட மாட்டேன். அப்படி சொல்லு. ஆமா, மரியாதையாக கழுத்தி விட்டா ஆச்சு. கழுத்தி விடலனா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு பயந்து கழுத்து விட்டா எந்த தொந்தரவும் இல்ல. ஆமா, இல்லனா அதான் அவன் பண்ண மாதிரி நீனும் பண்ண போற. வரவன் பாருங்களா இப்ப அடிக்குவான். அது குறவிட சண்டை போட்டு பாருங்க. மகாராஜா மகாராஜா வந்து
யாரோ ஒரு குறவு வந்து என் மனைவி என் பொண்டாட்டிய கட்டி வச்சுக்கிறாங்க வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்றான், அடிக்கிறான், ஒரே அடி அடிக்கிறான், ஒரே துள்ளுறான். அது மட்டும் இல்ல, அவன் அந்த அவன் பொண்டாட்டி குறைச்சி கொண்டு வந்து கட்டி வச்சுக்கிறவன் பொண்டாட்டியவே முடிச்சு நாங்க கட்டி வீதியில் போட்டு கந்தரவாளம் பண்ணுவோன்றான். அப்படியா? ஆமா. யாரு கட்டி வச்சுக்கிறது தெரியல. சீக்கிரம் வாங்கடா இருந்து. ஓடி போயிரு. கத்த படம் பண்ணி விட மாட்டேன். யாரு டில்லி அசாபுரம் எப்ப நாடு இங்க வந்து என்ன மேட்டர் மாட்டேன்னு எங்க நாட்டுல வந்து காட்டுல வாழ்ற பையன் எங்க நாட்டுல வந்து முக்கு முக்குற ஓடி போயிடுறான். ஜாதியை பத்தி தெரியாது. காட்டுல பிறந்தவன் சோறு கழி தின்னு சொர்ணக்கம் அவன் எல்லாம் காட்டுல இருந்து சாணி சீனி எல்லாம் தின்னவும் நடக்குது. விளையாட்டு எக்கரா காலை விட்டு மகாராஜா ஒருவனால நாங்க 1000 பேர் போனேன், ஒருவனை அடிக்கவே முடியல எங்களால. அவன் ஒருவனே நம்ம 1000 பேர் அடிக்கிறான்னா அவங்க கூட்டம் 100 பேர் வந்தா நம்ம அசனாபுரமே மண்ணோட மண்ணு போயிரும் மகாராஜா, அழிஞ்சு போயிரும். ஆமா, பயமா தாக்குது. நீங்க என்ன உயிர் காணும், நீ வரத்தானே. ஆமா, நீ ஒரு வாட்டி போய் வரியா? ஏடா ஒரே வாட்டி போ சொல்லு. ஒரு வாட்டி போய் வேட ஒண்ணு கொடுத்தா வாங்கிட்டு டேய் அப்படி இருந்தாதான் நம்ம அசனாபுரமே அழிஞ்சு போய்விடும். பாட்டராகிய பிரிவாச்சார் சொல்கிறேன், இதனாகிய இதுவரை என் வார்த்தையை கேட்கவில்லை. நீ எவனி வார்த்தை கேட்பதை போல எனக்கு வார்த்தை கேட்கவில்லை. ஆமா இல்லையா? இப்படி ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது. ஆமா, ஒரு ஜாதியோ அனுஜாதியோ ஒரு குரல் வந்து 11 பொடிமொழி போனாலும் செய்தார்கள் இல்லையா சொல்வார்கள். ஒரு குரல் வந்து 10,000 பேரை எடுத்து படித்து விட்டார். இந்த குலஜாதி குறை வந்துட்டா அசனாபுரே பாடப்படும் போயிடும். 56 நாட்டுக்கு அதிபதி நீ மன்னர்கள் பார்த்து குலஜாதி வந்து அசனாபுரத்தை அழித்து விட்டார். கெட்ட பேர் இருக்காது, கெட்ட பேர் வந்துவிடும். ஆமா, பெண்ணை சிறி அழித்திருக்கிறாயே, அந்த பெண்ணை கட்டை அவிழ்த்து விலகி அனுப்பிடுவாப்பா. சரி, அதே போல நீ சொல்லியதை போலவே அந்த பெண்ணை விலங்கை கலத்தி விடுகிறேன். இருந்தாலும் நாம எத்தனையோ தவறுகள் செய்திருக்கலாம். ஆமா, செஞ்சிருக்கோம் இல்லையா? ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம சிறுசால கட்டி கை விலங்கு கால் விலங்க கட்டி வச்சுட்டு இருக்கோம். கட்டிங்க தானே? ஆமா, அப்படியானா பெண்ணு கலந்து விடுறான். கலந்து விடலாமா? அக்கூரத்தில் அழி கூடாது, நாம அர்த்தம் உலகெல்லாம் போயிட்டு என்ன தவறு செய்தார் என்று
சிங்கி உன்னை நீ என்ன தவறு செய்தாய் என்று உன் கையை விலங்கு போட்டு கட்டி வைத்தார்கள். அதாவது நீ நான் தான் நடக்க வைத்து நடக்க வைத்து நீதான் பாஞ்சாலி என்று என்னை பிடிச்சி கட்டி வைத்து என்னை கலந்து கொண்டாயில் அடக்கி வைத்திருக்கிறார்கள் சாமி. அப்படியா? ஆமா. ஒரு விஷயம், இப்போது நான் இங்கே இருந்தால் சரி எல்லாம் தானே வைத்தேன் இங்கே அப்படி ஒன்றும் இல்லை சாமி. கையை கட்டி அடைத்து மட்டும் வைத்தார்கள். அப்படியா? ஆமா. எப்படி இருந்தாலும் நாம் இங்கே இருந்தால் நம்மள இருவருமே அவன் கட்டி வைத்து விடுவான். ஆமா. நாம் இப்போது நம் நாட்டுக்கு செல்ல வேண்டும். நம் நாட்டுக்கு செல்ல வேண்டும். ஆமா. இதே இந்த இடத்தில் புதுசா கட்டிக்கிற கிளம்பி விடலாம். அப்படி ஆகட்டும் சாமி. அது முழுசா கட்ட எனக்கு எது எதுனா உலகதான் வர்றா போய் பாடுற சதிமா தாய்மார்களே, இரவு இந்த பாரத குடும்பத்திய நாடகம் சிறப்பாக பிடிக்கிறது. ஆனால் இதெல்லாம் உட்கார்ந்து நீங்கள் பாரதற்காக கொடுத்த நன்றியும் வணக்கத்தையும் அட்டையாளர்களுக்கு ஒரு நன்றி வணக்கத்தையும் ஆடியோனுக்கு ஒரு நன்றி வணக்கத்தையும் இந்த கோயில் அட்டைகளுக்கு ஒரு நன்றி வணக்கத்தையும் அதன் நாடகத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். சந்தோஷம் எல்ரா எல்ரா
எங்கடா போச்சு மாமா? என்னடா இப்பதான் ஆன் பண்ணிச்சு இது இப்பதான் ஆன் பண்ணிச்சு இல்லடா அது சிவப்பு அது எனக்கு வந்து ஆப்பாவாது அவளோட ரெக்கார்ட் ஆயிடும்